ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழம் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல குல்ஃபி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 300 மில்லி அளவுக்கு நல்லா காய்ச்சின பால், திக்கான பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மில்க்மெய்ட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க்மெய்ட் இல்லைன்னா அதுக்கு பதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மில்க்மெய்டும் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெறும் சுகர் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ மில்க்மெய்டை நல்லா கரைச்சி விட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நான் சொன்ன மாதிரி சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மில்க்மெய்ட் சேர்க்கலன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாலில் எல்லாம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பாதாம் ஒரு 10 போல் நல்லா சாப் பண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வற்றி வரணும். அதுக்குள்ளே மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற மாம்பழம் செந்தூரா மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் குல்ஃபி செய்கிறதுக்கு செந்தூரா மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். மேலே இருக்கிற அந்த காம்புகளை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வேஸ்ட்டு கிடையாது. எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மேலே வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி 4 பக்கம் அந்த கொட்டை இருக்கிற பகுதியை இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்தா ஈஸியாக அந்த கொட்டையை வெளியில் எடுக்க வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் நல்லா குத்தி விட்டு அதை லூஸ் ஆக்கியிருக்கேன் அந்த கொட்டையை. இப்போ இதை அப்பளை இடிக்கி அப்படி இல்லைன்னா சிசர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்திங்கன்னா ஒரு திருப்புனிங்கன்னா அதை ஈஸியாக அந்த கொட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பழத்தையும் ரெடி பண்ணி அந்த கொட்டைகளை எடுத்துகிட்டு இந்த மாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொட்டைக்கு மேலே இருக்கிற அந்த பழத்தை சுத்தமாக எடுத்து அந்த கொட்டையை வெளியில் எடுத்துருங்க. கொட்டை தேவைப்படாது, தூக்கி போட்டுடலாம். இந்த மாம்பழத்துங்களை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழம் குல்ஃபிக்கு நம்ம எடுத்துருக்கிற அந்த செந்தூரா தான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? எதுக்காக அப்படின்னா இந்த கொட்டையை நம்ம 2-3 தரமாக குத்தி எடுக்கும்போது அந்த தோல் பிஞ்சு போகாமல் ரஃப்பாக அந்த தோல் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த செந்தூரா மாம்பழம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா இதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம். 2 மாம்பழத்தையுமே ஷேர் பண்ணி இந்த மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நடுவால் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அந்த மாம்பழத்தை ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்னொரு மாம்பழத்திலும் இருக்கிற அந்த மாம்பழம் கட் பண்ணதை சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குல்ஃபி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ 2 மாம்பழத்துலையுமே இருக்கிற மாம்பழத்தை ஃபில் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு சின்னதாக கிண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே நிற்காது சரியா. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு குல்ஃபிக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம் இல்லையா? நம்ம சேர்த்த 300 மில்லி பால் நல்லா பாதி அளவுக்கு வற்றி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வைங்க, கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ இது கூடவே நல்லா வாசத்துக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வற்றி வந்திருக்கு. இதை நல்லா சில்லுன்னு ஆற விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை ஆறி வந்ததும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஆறி வந்திருக்க குல்ஃபி இப்போ இந்த மாம்பழத்தை ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள். அதுக்குள்ளே இதை சேர்த்துடலாம். நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குல்ஃபியை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு மாம்பழத்தில். இப்போ மாம்பழம் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? அதை எடுத்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க 2த்தையுமே. இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஓவர் நைட் அப்படியே இதை விட்டுறலாம். ஓவர் நைட் விட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ஃபுல்லாக செட் ஆகி வரும். நான் ஃப்ரீசரில் ஓவர் நைட்டுக்கு அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு மறுநாள் காலையில் இதை நான் காட்டுறேன். ஒரு நைட் முழுவதுமே நான் இதை வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் ஃப்ரீசர்லேருந்து இந்த மாம்பழத்தை வெளியில் எடுத்துடுறேன். செமையாக செட் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போதே உடனே சாப்பிட தோணுது. இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாம்பழத்தில் இருக்கிற மேல் தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கத்தி அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் பீல் பண்ணுற பீலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதை பீல் பண்ணிக்கலாம். மாம்பழத்துக்கு கூட அந்த குல்ஃபி உள்ளே அப்படியே செட் ஆகி நம்ம அதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாம்பழத்து மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிறத கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த மாம்பழத்தை அழகாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மாம்பழத்தை கட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு மாம்பழத்தையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாம்பழம் குல்ஃபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.